ஹலோ காய்ஸ், ஐயனார் துணையில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், சந்தாக்கு சேரன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது சந்தா பயந்துட்டே ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு உடனே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த ஃபோனுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டாம். நான் கால் பண்ணினா ஒழிய நீங்கள் கால் பண்ணக்கூடாது. நீங்கள் கால் பண்ணும்போது பக்கத்தில் யாராவது இருந்துட்டா பிரச்சனை ஆகிடும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சந்தா, நீ இந்த நம்பர் தானே தந்த என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் அதுக்கு இல்லை, தேவை என்று சொன்னால் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் கால் பண்ண வேண்டாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சந்தா, எப்படி இருக்கிற என்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். என்ன நீங்கள் இங்கே இல்லைன்ற கவலை தான், மற்றும்படி எதுவும் இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. உந்த இடத்துக்கெல்லாம் நான் வர முடியுமான்னு நினைக்கிறியா? அது நடக்குமா வாழ்க்கையில் என்ற மாதிரி சேரன் கேட்குறாங்க. நடக்கும், நீங்கள் மனசு வச்சா நடக்கும். அதுதான் உங்களோட தம்பி சொல்லிட்டு போனாரே, அதெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சேரன் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், சோழன் சும்மா அந்த டைமில் சந்தாவோட பேசுகிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சொன்னாங்க. நிறைய பவுன் நகைதாரம், பணம் தாரமண்டெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் கொடுக்க போகிறது இல்லையே, என்ன சந்தா கூட நம்பிட்டு தான் என்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன் சந்தா, உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா சோழன் மேலே என்ற மாதிரி கேட்குறாங்க சேரன். அப்படி கேட்கும்போது, ஏன் அவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களா? அப்படி பண்ணால் தானே அவங்க கல்யாணம் பண்ணியே தாரேன்னு சொன்னாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது, என்ன சந்தா, நீ இந்த வீட்டில் நீ எவ்வளோ காலம் வாழ்ந்திருக்கிற, அப்படி இருக்கும்போது தெரியாதா உனக்கு இந்த வீட்டு நிலவரம்? எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் என்று உனக்கு தெரிஞ்சிட்டு நீ இப்படி சொல்கிறியே என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, உங்களோட தம்பி சும்மா அந்த நேரத்துக்கு ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்னு தான் சொல்லியிருக்கிறாரோ என்று நான் நினச்சேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது அதுதான் உண்மை என்று சொல்லி என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது, அது சரி சந்தா, பக்கத்தில் யாருமே இல்லையா, நீ பேசிகிட்டே இருக்கிற என்ற மாதிரி சேரன் கேட்குறாங்க. இல்லை, யாருமே இல்லை. யாராவது இருந்திருந்தா நான் ஆன்சர் பண்ணியிருக்கவே மாட்டேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் தான் வீட்டில் தனியாக இருக்கிறேன், அம்மா அப்பா வெளியில் எங்கேயோ போயிட்டாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சந்தாவை யாரோ கூப்பிட்டு கேட்குது. அப்படி இருக்கும்போது சந்தா கொஞ்சம் பொறுங்க, அவங்க யாரோ கூப்பிட்றாங்க, யாருன்னு பார்த்துட்டு வாரேன்ட்டு அவங்க போகிறாங்க. போகும்போது அவங்க கையில் ஃபோனையுமே கொண்டு போகும்போது அவங்க கூப்பிட்டவங்க பார்த்துட்றாங்க. என்ன இந்த பொண்ணு யாரோட ஃபோனில் பேசிகிட்ருக்கு என்ற மாதிரி பார்க்குறாங்க. சரி சந்தா, வீட்டில் யாருமே இல்லையா என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, யாருமே இல்லை என்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க திரும்பி போயிட்டாங்க. போகிற வழியில் சந்தாண்ட அப்பாவையும் அம்மாவையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்ன வீட்டில் சந்தா தான் தனியாக இருக்கிறாளா? அது சரி, அவள் ஃபோன் பண்ணது உங்களுக்கா என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லையே, அவள்கிட்ட ஃபோனே இல்லையே, யார் அப்படியா ஃபோன் கொடுத்தது என்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன இது புது கதையாக இருக்குது, சந்தா ஃபோன் கையில் வச்சுருந்தாங்களே என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா என்னட்டு, என்னதான் இருந்தாலும் அந்த சேரனோட தான் சந்தா பேசிகிட்டு இருக்கணும், வா சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட அம்மா அப்பா வீட்டுக்கு வராங்க. வரும்போது சந்தாக்கு ஓரளவு தெரிஞ்சிட்டுது, நிறைய நேரமாக பேசிகிட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக அம்மா அப்பா வரப்போகிறாங்க என்னட்டு சேரனுக்கு சொல்கிறாங்க. இனிமேல் நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரியா என்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபோனை ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா சந்தாண்டே அப்பாவும் அம்மா சந்தாவை கேட்குறாங்க. என்னம்மா சந்தா, யாரோட பேசிகிட்டு இருந்த என்ற மாதிரி கேட்குறாங்க. யாரோ வந்தாங்க உங்களை தேடி, நீங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவங்க எங்களை பார்த்தாங்க, அவங்க தான் சொன்னாங்க நீ யாருடைய ஃபோனில் பேசிகிட்ருக்கிற என்ற மாதிரி சொன்னாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சந்தா சொல்கிறாங்க, இல்லையே நான் ஃபோன் எதுவும் வச்சுருக்கலையே, அவங்க வேறு யாரையோ பார்த்துட்டு அப்படி சொல்கிறாங்க போல இருக்குது, நான் ஃபோன் எதுவுமே வச்சுக்கலையே, என்னோடய ஃபோனே இல்லையே என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியம்மா, அதுவும் சரிதான், அவங்க வேறு யாரையாவது பார்த்துருக்கலாம், அது சரி, உன்னோட ஃபோனை தானே நான் வாங்கிட்டேனே, உனக்கு எப்படி ஃபோன் வந்தது என்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் சேரன் வீட்டுக்கு வரும்போது இவங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு போன விஷயம் அவங்கள்ட அம்மா அப்பாவுக்கு தெரியாது. இதுக்கப்புறமா வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், வானதி கோவிச்சுட்டு அவங்கள்ட அம்மா அப்பாவுக்கு போய் சொல்கிறாங்க, தனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. அதுக்கு அவங்கள்ட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எதுக்கு இவ்வளோ நாளும் அந்த கடையும் வீடுமா தெரிஞ்ச, இப்போ அங்கேயே போய் இருக்க போறியா, எதுக்கு இப்படி எல்லாம் கேட்குற என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, இங்கே பாருங்கள், எனக்கு நீங்கள் 21 வயசில் கல்யாணம் பண்ண சொன்னீங்க, கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிங்க, ஆனால் நான் மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், இப்போ 23 வயசு, ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணி தாராளமாக வைக்கலாம், நீங்கள் எந்த மாப்பிள்ளையை காட்டுறீங்களோ அவங்களையே நான் கல்யாணம் பண்ணுறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க.
இப்படி சொன்னோன்னே, அவங்கட அண்ணனுக்கும் சரி, அவங்கட அம்மாவுக்கும் சரி ரொம்பவே அதிர்ச்சியா போச்சு. "என்னப்பா நீ இப்படி திடீர்னு சொல்ற? என்ன அந்த பாண்டியோட ஏதாவது பிரச்சனையா?" என்ற மாரி வந்து அவங்கட அண்ணா வந்து கேட்குறாங்க. "அதொண்டுமில்ல, எனக்கு பிடிக்கல" என்ற மாரி வந்து சொல்றாங்க. அவங்கட அண்ணாக்கு புரிஞ்சுட்டுது, இவங்க 2 பேருக்கு இடையிலயும் ஏதோ பிரச்சனைன்னுட்டு, இன்னுமே வந்து பாண்டிய கோவப்படுத்துறதுக்காக கடைக்கு வராங்க. "என்ன உங்களோட காதல் எல்லாம் முறிஞ்சு போச்சு தாமே! அவ இன்னொரு கல்யாணம் பண்ண போறேன், இவன் வேண்டான்ற மாரி வந்து சொல்றாளே! எப்படி இருக்கு? நான் ஆரம்பத்தில சொன்னேன் இல்லையா? வானதி ரொம்ப கோவக்காரி, ரொம்ப பிடிவாதக்காரி. அவள நம்பி நீ வந்து லவ் பண்ற. கடைசியில நடுத்தெருவில விட்டுட்டு போவான்னு சொன்னேன் இல்லையா? பாத்தியா? விட்டுட்டு போயிட்டா. என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொன்னோனே பாண்டிக்கு வந்து கோவம் வந்துடுது. பாண்டி அடிச்சிடுறாங்க. "இங்க பாரு, எனக்கு அடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு அடிச்சோனே வானதி ஒண்ணும் திரும்ப வரப்போறதும் இல்ல. நீ வந்து ஏசினது இல்லாம போப்போறதும் இல்ல." என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இப்ப பாரு, எதிரே இருந்தே வானதிக்கு ஃபோன் பண்றேன்." என்ற மாரி வந்து ஃபோன் பண்றாங்க. வானதி ஆன்சரே பண்ணல. "என்ன ஆன்சர் பண்ணலையா? அதிலேயே தெரிய வேண்டாமா? வானதிக்கு உன்ன பிடிக்கலேன்டு." என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, "இல்ல, அவ ஏதாவது பிஸியா இருப்பா. இல்லைன்னு சொன்னா எடுத்திருப்பா." என்ற மாரி வந்து பாண்டி சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்படி சமாளிக்கும்போது அவங்கள்ட அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், "சரி, ஏதாவது பிஸியாக இருப்பா, அதான் எடுக்கலைன்னு தானே நீ சொல்கிற. இப்போ பாரு, நான் கால் பண்ணுறேன், அவள் எடுப்பான்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வானதிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. வானதிக்கு கால் பண்ணும்போது அவங்கள்ட அண்ணா கால் பண்ணும்போது வானதி உடனே எடுத்துடுறாங்க. பாண்டிக்கு ஒரு மாதிரியா போச்சு. "என்னப்பா இது, நான் வந்து கால் பண்ணும்போது எடுக்கவே இல்லை, அவங்கள்ட அண்ணா வந்து கால் பண்ணும்போது உடனே எடுக்கிறாங்க" என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து ஆன்சர் பண்ணினதுக்கப்புறமா வானதி கேட்குறாங்க, "என்னண்ணா எங்கே நிற்கிறேன்ற மாதிரி வந்து கேட்கும்போது, "இல்லைம்மா, நீ இன்னொரு கல்யாணம் வந்து பேச சொன்னியே, இது வந்து பாண்டிக்கு தெரியாதா? பாண்டி எனக்கு அடிக்க வரான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "என்னது, அவன் உனக்கு அடித்தா? நான் வாரேன், நீ இப்போ நீ ஃபோனை வை, நான் வாரேன்ட்டுட்டு அவங்க வந்து கடைக்கு வராங்க. வரும்போது பாண்டிக்கு ஒரே அதிர்ச்சி. "என்னப்பா இது, வானதியா இது? வானதி எனக்காகத்தானே சப்போர்ட் பண்ணுவா, இப்போ என்னடாண்டா இந்த மாதிரி பண்ணுறாளே" என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்கள்ட அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், "இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் நான் வரல. வானதியை சமாளிக்க என்னால் முடியாது. அவள் வாரா, நான் போயிட்டு வரேன்னுட்டு" அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா வானதி வந்து பிரச்சனை படுறாங்க. "இங்கே பாரு, தேவையில்லாமல் நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கிற வேலை, ஏசுகிற வேலை, அவங்கள நக்கல் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கொள்ளாத. நான் தான் சொன்னேன், எனக்கு வேறொரு கல்யாணம் பண்ணி தாங்கன்னு சொல்லி. அதனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி நீ ஒன்றும் அவங்களுக்கு அடிக்க தேவையில்லை. நீ பண்ணினதெல்லாம் மறந்துட்டேன்னு நினச்சியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது பாண்டி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா, "ஏய் வானதி, இங்கே பாரு, நான் ஒரு ஜோக்காக வந்து சொன்ன விஷயத்துக்காக இப்படியா கோவிப்ப? நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. என்ன திடீரென்று இப்படி மாறிட்டன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "நான் எதுவும் மாறல. நான் அப்படியே தான் இருக்கிறேன். இந்த வானதிக்கு நேர்மையாக இருக்கத்தான் பிடிக்கும். இப்படி நம்ப வச்சு ஏமாத்துறவங்கள பிடிக்காது. அதனால் வானதி பேச மாட்டா இனி" என்று சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இப்படி போனோன்னே வந்து பாண்டி வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ஆன்சர் பண்ணவே இல்ல. நேரவே பாண்டி வந்து அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. "என்ன, வானதி தான் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க எந்த முடிவும் தப்பா எடுத்துடாதீங்க. வானதிக்கு இன்னொரு கல்யாணம் பேச வேண்டாம். நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கொள்வேன்." "எப்போ கல்யாணம் பண்ணுவீங்க? உங்களுடைய அண்ணன்மார் 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா?" ஒரு அண்ணன் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த பொண்ணோட வாழவே இல்ல. அந்த பொண்ணும் அந்த வீட்ல தான் உட்காந்துருக்கு. ஆனா வாழவே இல்ல. இன்னொரு அண்ணன் வந்து கல்யாண மேடை வரைக்கும் வந்து அப்படியே வந்து நிறுத்தி விட்டுட்டீங்க அந்த கல்யாணத்த. "நாங்க நிறுத்தலைங்க. அவங்கள தேடி வந்தாங்க." "அது சரி. நீங்க வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணது நடந்து முடியல. அவ்வளோதானே?" அப்படின்னு சொன்னா, "கல்யாணம் நடக்கல." அப்படி சொல்லுங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொன்னோனே பாண்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. "என்னப்பா இவங்க, என்ன ஏசுறது மட்டும் இல்லாம, என்னுடைய குடும்பத்தையும் இழுத்து ஏசுறாங்களே" என்ற மாரி வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "இங்க பாருங்க, இவ்வளோ நாளா நாங்க வானதி சொன்ன எதையுமே கேட்கல. என்ன காரணம்னு சொன்னா, வானதி சரியான முடிவு எடுக்கல. அதனால என்ன இவ இப்படி பண்ணிட்டுருக்குறான்ற மாரி வந்து நெனைச்சோம். ஆனா, இப்ப வானதி சொல்றத தான் கேட்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். என்னன்னு சொன்னா, வானதி உங்கள வேண்டாம்ன்ட்டு தான் சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக நீங்க வீடு தேடி வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டுருக்கிறீங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் வந்து உங்களோட வீட்டுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல. வானதிய சமாதானப்படுத்திட்டு, உங்களுக்கும் இந்த மாரி இன்னொரு கல்யாணம் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். மற்றபடி பிரச்சனை படுறதுக்கெல்லாம் வரலன்ற மாரி வந்து சொல்றாங்க. வானதி உங்கள வேண்டான்னு சொல்லிட்டா.
சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து நீங்கள் எங்கள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி பிரயோஜனம் இல்லை. ஒரு தடவை இதே மாதிரி ஒரு நிலைமை எங்களுக்குமே வந்தது. வானதி எங்களோட பேச்சை கேட்கவே இல்லை. அவளுக்கு வேறொரு மாப்பிள்ளை பார்த்துருந்தோம். நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்டிருந்தோம். அதாவது வானதியை வேண்டான்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறதால தான் வானதி இன்னொரு கல்யாணம் பண்ணிகிட்ருக்க மாட்டான்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லை வானதி நான் உண்மையாகவே லவ் பண்ணுறேன். அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது. நான் இருக்கும்போது அப்படிலாம் நடக்காது. இந்த மாதிரியெல்லாம் சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்களா வானதி எப்படி மாறிட்டான்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் நேர்மையாக உண்மையாக இருந்தால் தான் அந்த பொண்ணு வந்து உங்களை கல்யாணம் பண்ண நினைக்கும். இல்லைன்னு சொன்னால் இவனை கல்யாணம் பண்ணி நான் நடுத்தரவில் ரிக்கோர் பண்ணிட்டு அந்த பொண்ணு விட்டுட்டு போகத்தான் நினைக்கும். இதுதான் உங்களோட மற்ற சகோதரங்களுக்கு நடக்குதோ தெரியலை. முதல்ல நேர்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து பாண்டி இதுக்கப்புறமா இதுக்கு இங்கே நிப்பாண்டுட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டை வராங்க. வீட்டை வந்து அவங்க சாப்பிடலை, பேசாமல் வந்து ரூமை பூட்டிகிட்டு இருக்கிறாங்க. இருக்கும்போது சோழனுக்கு தெரிஞ்சிட்டது இவங்களுக்கும் வானதிக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அவங்க கதவை தட்டுறாங்க. ஏய் பாண்டி, என்ன இது, இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணதே இல்லையே, ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்குறன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து பாண்டி கதவை திறந்துட்டு வராங்க. இனியாவது பாண்டி அங்கே என்ன நடந்ததுன்ற சொல்லுவாங்களா அல்லது இவங்களுக்குமே மறைப்பாங்களா, என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.